வி ப்ரே டு தி லார்ட் ஆல்சோ அப்படின்னு சொன்னார். நாங்கள் கடவுளை கும்பிடுறோம், தேவதூதன் ஆகிய இயேசு பிதாவை நாங்கள் வணங்குகிறோம், மேரி அம்மாவை நாங்கள் வந்து வணங்குகிறோம், விஜய் அவர்கள் வந்து வெற்றி பெற்று நல்லாட்சியை பிடிக்க வேணும்னு அவருடைய அப்படி வந்து ஒரு விஜய்க்காக வந்து நிறையா பிளெஸ் பண்ணார், ப்ரே பண்ணார். ரொம்ப நெகிழ்வாக பேசினார். மேலும் வந்து விஜய் அவர்கள் வந்து 200க்கு மேற்பட்ட தொகுதியில் மெஜாரிட்டியில் ஜெயிக்கணும், மெஜாரிட்டியில் ஜெயிச்சு ஆட்சிக்கு வரணும் அப்படின்னு சொல்லி அந்த ஆண்டவனை வேண்டிக்கிறேன், அப்படி ஆண்டவன் கிருபையும் அவருக்கு கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லி விஜய் ரொம்ப புகழ்ந்தார். விஜய்க்காக பிளெஸ் பண்ணார், ப்ரைஸ் பண்ணார். அதேமாதிரி கிறிஸ்துவ அமைப்புகள் வந்து நிச்சயமாக நாங்கள் வந்து விஜய்க்காக தோளுக்கு தோல் நிற்போம். ஏன்னா சமூக நீதி, சமத்துவமான, சமூக நல்லிணக்கம் சார்ந்த ஆட்சியை தரணும், எல்லாத்துக்கும் சமமாக போதிச்சு சமமாக வாழ வைக்கணும்னு நினைக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகம் சார்ந்த விஜய் அவர்களை நாங்களுக்கு வந்து நிச்சயமாக தோளுக்கு தோல் நிற்போம், எப்பயுமே கைவிட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இந்த ஃபாதர் ரொம்ப கர்ஜனையாக, ரொம்ப நிதானமாக, ரொம்ப நெகிழ்வாக பேசினார். ஏன்னா நிச்சயமாக வந்து சமூக நல்லிணக்கம் சார்ந்த சமத்துவமாக ஆட்சியை கொடுக்கணும்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் வந்து நம்ம நிச்சயம் ஆதரிக்கணும், கட்சிகளை நிச்சயம் ஆதரிக்கணும். அதில் விஜய் வந்து மிகவும் இன்றியமையாதவர். அவர் நம்ம இத்தனை வருஷமாக பார்த்துக்கிட்டு இருக்கோம், சினிமாவிலையும் சரி, இப்போது அரசியலையும் சரி, அவருடைய நன்னோக்கம் நமக்கு தெரியும். ஸோ அதை தான் வந்து அந்த ஃபாதரை வந்து அவர் ப்ரைஸ் பண்ணார். நிச்சயம் அவர் வந்து 2026 200 தொகுதிக்கு மேலே பெற்று நல்லாட்சி பிடிச்சு முதலமைச்சர் ஆகணும் அப்படின்னு சொல்லி அவர் வேண்டிக்கிட்டார். ஓகே, அவர் ஃபாதர் அவரோட பேச்சு முடிஞ்ச பின்னால் கடைசியாக தான் திரு விஜய் அவர்கள் பேசினார். விஜய் அவர்கள் பேசி முடித்ததுக்கப்புறம் குழந்தைகளோடு அவர் வந்து கேக் வெட்டினார். கேக் வெட்டி கிறிஸ்மஸ் விழாவை கொண்டாடினார். அதையும் நான் இங்கே பதிவு பண்ணிக்கிறேன். அப்புறம் எல்லாத்துக்கும் கேக் கொடுத்தாரு. மேடையில் அமர்ந்திருந்த சமூக நல்லிணக்கம் சார்ந்து இருக்கக்கூடிய அனைத்து மத தலைவர்களும், இந்து மத தலைவர்கள், கிறிஸ்துவ மத தலைவர்கள், இஸ்லாமிய மத தலைவர்கள் எல்லாருமே சேர்ந்து கேக் வெட்டி எல்லாருமே செலிப்ரேட் பண்ணி கொண்டாடினாங்க குழந்தைகளோட. விஜயோட பேச்சு நான் இங்கே சொல்லணும். விஜய் வந்து நம்ம வந்து எல்லாருமே வந்து எல்லாத்துக்கும் அடிப்படையாக எது இருக்குன்னா அன்பும் கருணை தான் நம்ம எல்லாத்துக்கும் அடிப்படையாக இருக்குதுன்னு விஜய் சொன்னார். அது அடிப்படையாகவும் இல்லாமல் நம்ம முதன்மையாகவும் நம்ம வாழ்க்கையின் முதன்மையாக இருப்பதும் அன்பு தான், கருணை தான். அடிப்படையாக இருக்கிறது அன்பு தான், கருணை தானுங்கிறத விஜய் பதிவு பண்ணார் ஸ்டேஜில். மேலும் அவர் என்ன பேசினாருன்னு கேட்டிங்கன்னா, நம்ம எல்லாருமே வந்து மத ரீதியாக ஜாதி ரீதியாக பிளவுபட்டு இல்லை, நம்ம எல்லாருமே வந்து அதில் ஒன்றுபட்டு தான் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னார். நம்ம எல்லாருமே வந்து கிறிஸ்தவர்கள் கிறிஸ்மஸ் ஆகட்டும், இல்லை முஸ்லீம்ஸ் ரம்ஜான் ஆகட்டும், தீபாவளி, பொங்கல், நியூ இயர், இப்படி எண்ணற்ற பண்டிகைகளை வந்து எல்லோரும் நம்ம ஒன்றா தான் செலிப்ரேட் பண்ணுறோம், ஒன்றா தான் நம்ம இருக்கிறோம். நம்ம வந்து வாழ்க்கை முறை வேறாக இருக்கலாம், வழிபாட்டு முறை வேறாக இருக்கலாம், ஆனால் நம்ம எல்லாருமே ஒன்றா தான் இருக்கோம், சகோதரம் ஒன்றா தான் இருக்கிறோம். நம்ம எப்பயும் ஒன்றிணைஞ்சு ஒன்றா இருக்கணும்.